ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காரசாரமான கார நீர் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 இன்க்ரீடியன்ட்: வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, சோம்பு. 4 தான் தேவை. இதுக்கு வந்து ஒரு மசாலா மாதிரி ஒன்று அரைப்போம். அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 காஞ்ச மிளகா, 8 கூட காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருந்ததுக்காக ஒரு 8 போட்டிருக்கேன். அது கூட அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு, மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைக்காதீங்க, 80% அரைச்சா போதும். ஃபைனாக அரைச்சா டேஸ்ட்டு மாறிடும். குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அது அரைக்கும் போது நான் வந்து புழுங்கலரிசி மாவுலேருந்து ஒரு 2 கை எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியில் பண்ணால் அந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். புழுங்கலரிசியில் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் உருண்டை உருட்டிகிட்டே இருக்கும்போது என் பசங்க வந்து நானும் உருட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டதுனால குட்டி தட்டி எடுத்து கொடுத்து இதில் உருட்டி வைங்கன்னு சொல்லிட்டேன். கிண்ணம் மாதிரி இருக்கிறது வந்து என் பையன் பண்ணான். எனக்கு அவனுக்கு வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது கிண்ணம் ஷேப்பில் செய்யணும்னு ஆசை வந்துச்சு. அதனால் கிண்ணம் ஷேப்பில் செஞ்சு வச்சான் அவன். அரிசி சாதம் வடிப்போம் இல்லைங்களா, சாதம் வடிக்கிற மாதிரியே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டை போடுங்க. இந்த மாவுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா வரும். மொத்தமாக செஞ்ச உருண்டையை போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி போடுங்க. பாதியாக போடுங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா உருண்டை வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிண்ணம் மாதிரி பண்ணது வந்து என் பசங்க 2 பேரும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொடு, நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. வேணும்னா உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் போடலை, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன்னு ஒரு 6-7 பல் பூண்டு, அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருந்து அது போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் இது கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 40 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து மிளகாத்தூள் போட மாட்டாங்க. நான் காரம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் இது போட வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதை மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் இந்த விழுது போட்டு இதையும் ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டை அதையும் எடுத்து இதில் போட்டுட்டு வேக வைங்க. மூடி போட்டு வேக வைங்க. 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கலவி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா இது வந்து அடி பிடிச்சிடும். கண்டிப்பாக வந்து 10 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இது சிம்மில் வச்சு பண்ணால் தான் நல்லா அந்த நம்ம அரைச்ச மசாலா, அந்த பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா கூட்டாகும். அந்த மூடி போட்டு வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா சூப்பராக கூட்டாயிடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செமி கிரேவி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், அது உங்கள் விருப்பம் போடுறது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.